பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் வந்து நம்மள்ட்ட இன்றைக்கி என்ன வார்த்தை மூலியமாக நம்மள்ட்ட பேசுகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 25. But at midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. பவுலும் சீலாவும் என்ன சொல்கிறது வார்த்தை? பவுலும் சீலாவும் வந்து ஜெயிலில் போட்டாங்க இல்லையா, அவங்க ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்ட உடனே அவங்க துக்கத்தோடு இல்லை, பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களா, ஆண்டவர் வந்து துதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கிற ஆளுங்க, அங்கே வந்து இருக்கிறவங்க, ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த துதி சத்தத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்போ ஆண்டவர் அவங்க நம்பினாங்கன்றது தானே அர்த்தம். ஆண்டவர் அவங்க ருசி கண்ணாங்கன்னு தானே அர்த்தம். ஆண்டவர் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ இவங்க எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. பவுலும் சீலாவும் ஜெயிலில் வந்து அவங்க ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண்டவர் இது பேசுகிறாரு, நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த நேரம் எந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆண்டவரை எந்நேரமும் நம்ம துதிச்சுட்டு இருக்கிறோமா, ஆண்டவருக்கு நம்மளுக்கு எப்பொழுதும் கனெக்ஷன் இருக்கிறதா, இதுதான் முக்கியம். அவங்க வந்து அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, நம்ம வந்து ஜெயிலில் இருந்தோம், அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. அதே சூழ்நிலை நம்மளுக்கு இருந்திருந்தா நம்ம ஜெயிலில் இருந்து நம்ம ஆண்டவரை துதிச்சிருப்போமா? துக்கத்தோடு என்ன ஆகுதோ, என்ன பண்ணுறாங்களோ, இவங்க நம்மளை அடிப்பாங்களோ, அவங்கள இன்னும் அடித்து உள்ளே தூக்கி போட்டாங்க, காலெல்லாம் கட்டி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை துதிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் எப்படி இருந்தாலும் அவருடைய வேலை அவர் செய்வார். என் மீது, என் மேலே என்ன அவர் நோக்கம் வச்சுருக்காரோ கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். பவுலுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறோம். அவருக்கு இருக்கிற அந்த ஜீல், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக நான் வந்து என் லாஸ்ட் ப்ரீத் வரலும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கணும். எங்கே இருக்கிறோம்? ஸோ நம்மளுக்கு ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னா, நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோன்றது தேவையில்லை. பட் ஆண்டவரை துதிக்கிறோமா இல்லையா, அதான் முக்கியம். ஸோ நம்புவோம், ஆண்டவரை துதிப்போம். எப்படி இருக்கோன்றது இல்லை, பட் எல்லா டைமும் நம்ம துக்கத்தோடு இருந்தாலும் சரி, நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்நேரமும் நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தால் அவர் நம்ம இடத்தில் காரியத்தை வாய்க்க செய்வார். ஏன்னா எப்பயும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இது தேவை, இது தேவை, இது தேவை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் ஆண்டவரே நான் உண்மையே நான் மகிமைப்படுத்துகிறேன், உண்மையே நான் துதிக்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்லுறதில்ல. ஸோ அது சொல்லணும், இனிமேலும் அதை செய்யணும். ஓகேவா? ஸோ ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தை மூலிமா நம்ம எல்லார்ட்டையும் பேசினார். நாளைக்கு என்ன வார்த்தை மூலிமா பேசுகிறாருன்றது நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, God bless you.